எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்களை போராட்ட பாதையிலே அழைத்து சென்று அவர்களை அங்கே பலி கொடுப்பதில் நம்ம ஊரில் இருக்க ஊடகங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்குது. உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம மக்களை முழுக்க முழுக்க பரபரப்புக்கு பழக்கப்படுத்தி விட்டுட்டு அதன் மூலமா தங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதிலே இவர்களுக்குள்ள மிகப்பெரிய போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு. இது யாருக்குமே புரிஞ்சிக்காம, இதுல யாருமே அதை பத்தி தெரிஞ்சுக்காம விளக்குல விடுற விட்டில் பூச்சிகள் போல இந்த மீடியா வெளிச்சத்துல விழுந்து என்ன பேசணும் ஏது பேசணும் தெரியாம ஒரு சில பேர் பேசுறதோட விளைவு மிகப்பெரிய விவாத பொருளாகவும் கேலி கூத்தாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில தான் சமீபத்தில் விஜய் டிவி நடத்திய நீயா நானா நிகழ்ச்சியில கலந்துட்டாங்க சகோதரிகள், சின்ன பொண்ணுங்க, அதாவது உலக அறிவு அவ்வளவா இல்லாத நம்ம சகோதரிகள் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட உடனே அந்த நிகழ்ச்சியை நடத்திய கோபிநாத், அந்த நிகழ்ச்சியை நடத்திய விஜய் டிவி நிர்வாகம் அந்த பெண்களை பேச விட்டு ஏதோ பாகிஸ்தானை சார்ந்த தன்னுடைய தாயார்கள்ட்ட பேசுற மாதிரி, அண்டை நாட்டை சார்ந்தவங்கள்ட்ட, ஒரு எதிரி நாட்டை சார்ந்தவங்கள்ட்ட பேசுற மாதிரி இரு பெற்ற தாயையும் மகளையுமே மோத விட்டு நிகழ்ச்சியை நடத்தி அதை மிகப்பெரிய பரபரப்பாக்கி இன்னைக்கு சமூக வலைதள பக்கங்கள்ல அதை வாதிக்கக்கூடிய அல்லது கிண்டல் செய்யக்கூடிய விஷயமா மாத்திட்டாங்க. யோசிச்சு பார்க்கணும். இந்த நிகழ்ச்சியில நீயா நானா நிகழ்ச்சியை நடத்திய கோபிநாத் அவர்களின் மனைவியோ அல்லது சகோதரியோ கலந்து கொண்டு இந்த மாதிரி விஷயங்களை பேசியிருந்தாலோ அல்லது விஜய் டிவி நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் வீட்டு பெண்கள் கலந்து கொண்டு இந்த மாதிரி விஷயத்தை பேசியிருந்தாலோ அந்த நிர்வாகம் இந்த காட்சிகளை எடிட் செய்யாமல் அப்படியே ஒளிபரப்பி இருக்குமா? செய்திருக்க மாட்டாங்க. ஆக இந்த மக்களை ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து அதை விவாத பொருளா மாற்றணும் அல்லது பரபரப்பா அவங்களை வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணப்பாட்டோடு சமுதாயத்தில் 4வது தூணாக விளங்க வேண்டிய இந்த ஊடகங்கள் விலை போனதாக மாறி ஒட்டுமொத்த தமிழ் கலாச்சாரத்தையும் சீரழிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த இளம் பெண்கள் பேசியதை, அந்த சகோதரிகள் பேசியதை தவறுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்த ஆராய்ந்து பார்த்தா தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு? அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர். கூட்டு குடும்ப முறைகள் மீது நம்பிக்கை இல்லாம மாமனார் வேணாம், மாமியார் வேணாம், மச்சின வேணாம், நாத்தனார் வேணாம், எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு நேரா போயிட்டு தனி கொடுத்தனும், நம்ம கணவன் மட்டும் நம்ம கூட இருந்தா போதும் நகரத்தை தேடி ஓடியவர்களுடைய பெண்கள் தான் இந்த மாதிரி வினாக்களை தங்கள் தாயாரை பார்த்து தொடுத்திருக்கார்கள். இந்த இடத்த நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை பேச சொல்லுங்க. இன்னைக்கும் தமிழகத்துல கிராமத்துல குனிந்த தலை நிமிராமல் செல்லக்கூடிய பெண்கள், இளம் பெண்கள் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நகரத்தில் உள்ளவங்க எல்லாரையும் நான் குறை சொல்ல, உறவுகளுடைய அந்த வேல்யூ தெரியாம ஒரு தாத்தானா என்ன, பாட்டினா என்ன, மாமானா என்ன, அண்ணன்னா என்ன, தம்பினா, இந்த மாதிரி எந்த விதமான உறவுகளின் வேல்யூவும் தெரியாம பணம் மட்டுமே வாழ்க்கை என்பது போன்ற ஒரு விஷயத்துல பழக்கப்படுத்தப்பட்டு அவர்கள் இன்னைக்கு தங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாடுறதுன்னு தெரியாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துகிட்டு தங்கள் தாயாரை பார்த்து இந்த மாதிரி வினாக்கள்லாம் எழுப்பியிருக்கிறாங்க. கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், பணம் வேணும், சொத்து வேணும்னு இந்த பெண்கள் கேட்பதற்கான காரணம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். எதிர்காலத்தில் கணவனோடு ஏதாவது பிணக்கு ஏற்பட்டா, நீ வேணாம் போடா, எங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்குடா, நாங்க வாழ்ந்துப்போம் அப்படிங்கிற எண்ணப்பாட்டோட பேசிய பேச்சுகள் இதெல்லாம். இப்படி ஒரு எண்ணத்தோடு ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு வாழ போனா அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்குமா? இது யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு பெண் இந்த மனநிலையில நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, போய் அவங்க கூட இருப்போம், பிடிச்சா இருப்போம், இல்ல நம்ம கிட்ட சொத்து இருக்கேங்கிற எண்ணப்பாட்டோடு ஒரு வீட்டுல வாழ போனா அந்த பெண்ணோட வாழ்க்கையும் குட்டிசோரா போய் அவளை திருமணம் செய்தவனுடைய நிலைமையும் பரிதாபத்துக்குரியதா மாறி சமூகத்துல ஒரு கேவலமான நிகழ்வு அரங்கேறுவதற்கு மூல காரணமா அமைந்துவிடும். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பிய விஜய் டிவி நிர்வாகம் அதை ஏதோ சாதாரண விஷயமா நினைச்சு ஒளிபரப்பிட்டாங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய விஷயத்த சமூகத்துல தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு சம்பந்தப்பட்ட பெண்களை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பொண்ணுங்களை யாரோ ஒரு பொண்ணுங்க, இல்ல யாரோ ஒரு சகோதரிகள், இல்ல யாரோட அக்காவோ, யாரோட தங்கச்சோ, யாரோட பொண்ணோன்னு நினைச்சு அந்த காணொலியை நம்ம பார்த்தோம்னா அதுல உள்ள வழி நமக்கு என்னன்னு தெரியாது. அதுவே நம்ம வீட்டுல உள்ள ஒரு பொண்ணு, நம்ம தங்கச்சி, நம்ம அக்கா, நம்ம பொண்ணு, அந்த மாதிரி நிலைப்பாட்டோட அந்த காணொலியை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய விமர்சனங்களை வைத்து நம்ம எந்த அளவுக்கு வருத்தப்படுவோமோ அந்த அளவுக்கு தான் அந்த பெற்றோர்கள் வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. பின்னாடி என்ன வருதுன்னு தெரியாம அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க மாத்தி மாத்தி
மனசுலேருந்து பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் மீடியாவில் பேசுறோம், இப்படிலாம் பேசினாதான் அது பெரிய பரபரப்பாகவும் நினைச்சுக்கிட்டு பேசினோட விளைவை இன்னைக்கு அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி சீர்காழியை சார்ந்த ஒரு பொண்ணு ஹெலிகாப்டர்ல இருந்து வந்து மாப்பிள்ளை வரணும்னு கேட்டது காரணம், அவரை பெற்ற பெற்றோர்கள் சீர்காழிக்கு பக்கத்துல இருந்து ஒரு கிராமத்திலிருந்து நகரத்துக்கு குடியேறி போயிட்டாங்க. அப்புறம் விதை ஒன்று போட்ட சுரை ஒன்றாம் முளைக்குன்னு சொல்ற மாதிரி எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். யாரையும் வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு நகரத்தை நோக்கி ஓடிய இந்த பெற்றோர்களுக்கு பிறந்த பெண் பிள்ளைகள் இன்னைக்கு அவர்களை பார்த்தே இந்த வினாக்களை வைக்கிறார்கள். இந்த நிலையிலிருந்து மாற்றம் வரணும். கூட்டு குடும்ப முறை என்னைக்கு தமிழகத்தில் ஒழிஞ்சிச்சோ அன்னைக்கு சமுதாயத்தில் சீரழிவு என்பது தொடங்க ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க நினைச்சா தெரியும் உங்களுக்கு. உடைகள்ல இல்ல கவர்ச்சி, செய்யக்கூடிய விஷயங்கள்ல இருக்கு. ஆடை குறைப்பு என்கிற பெயர்ல அண்ணனுக்கு மத்தியிலையும் அப்பாவுக்கு மத்தியிலும் ஒரு பொண்ணு போறதை எப்ப இந்த சமூகம் சாதாரணமா பார்க்க ஆரம்பிச்சிச்சோ அங்க தொடங்குனுச்சு பிரச்சனை. இன்னைக்கும் கிராமத்துல போனீங்கன்னா அவர்களை நம்ம என்னடா பட்டிக்காடுன்னு சொல்லுவாங்க நகரத்துல உள்ளவங்க. அது பட்டிக்காட்டுத்தனம் இல்ல, பண்பாட்டின் மறு அடையாளம். இன்னைக்கும் கிராமத்துல தான் அது கட்டி காக்கப்படுது. தந்தைக்கு எதிர உட்காராத எத்தனையோ இளம் பெண்கள் இன்னைக்கும் கிராமத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன பெண்ணடிமைத்தனம், சரிக்கு சமமா உட்கார வைப்போம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா பின்னாடி விசுவரூபம் எடுத்து எனக்கு நீ நல்லா இருந்தா நீ உயிரோட இருக்கும் போது சொத்துக்களை எழுதி கொடுன்ற அளவுக்கு பேசுற நிலைமையை இன்னைக்கு சமுதாயத்தில் உருவாக்கி வச்சிருக்கு. இதுக்கு எல்லாம் ஒட்டுமொத்த காரணமும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள். ஏன் மீடியாவை நம்ம சாடுறோம்? பொழுது விடிஞ்சு பொழுது போனா ஓடுற சீரியல்ல நல்ல தகவல் ஆச்சு சொல்றானா, யார் தாலியா இருக்கிறது, எந்த புருஷன் எந்த பொண்டாட்டியோட வாடுறது, கள்ள தொடர்பு, இதே செய்திகள் தான் எல்லா சீரியலையும் காட்டுறான். ஏதாச்சும் சமுதாயத்துக்கு நல்ல ஒரு விவசாயத்தை பத்தி ஒரு சீரியல் ஓடுன்னு சொல்லுங்க, இல்ல ஒரு கல்வி விழிப்புணர்வு பத்தி ஒரு சீரியல் ஓடுன்னு சொல்லுங்க, எதுவுமே கிடையாது. எல்லாம் கள்ளக்காதல். இந்த விஷயம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம எல்லாம் கடந்து போற மாதிரியான ஒரு வாழ்வியல் தான் வாழ்ந்துட்டோம். காரணம் என்ன, நம்மள்ட்ட ஆட்சி அதிகாரம் எதுவுமே கிடையாது, தட்டி கேட்கிற இடத்துல இல்ல. நம்ம எதனா ஒரு விஷயங்களை பரப்புரை நம்மளுடைய காணொலிகள் மூலம் மேற்கொண்டா நீயே உட்காந்து பேசிட்டு இருக்க நீ வான்னு கூப்பிடுவான். நம்ம என்ன செய்ய முடியும்? எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை வைத்து எனக்கு தெரிந்த வகையில இந்த மாதிரி விஷயங்களை நான் பதிவேற்றம் செய்து என் சார்பா ஒரு அந்த காலத்துல திண்ணை பிரச்சாரம் மூலம் தாங்க விடுதலை போராட்டம் நடந்திருக்கு. ஒரு திண்ணையில போய் உட்கார்ந்து 5 பேரை கூட்டு வச்சு நம்மளுடைய தேசிய தலைவர்கள் பேசி 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 மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை உண்டு பண்ணி அது மிகப்பெரிய போராட்டமா வெடிச்சுதான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. இன்னைக்கு நமக்கு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து போயிருக்கு. நமக்கு கிடைச்ச வழிமுறைகள் மூலமா மக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த மாதிரி காணொலி காட்சிகள், நேரடி காட்சிகள் இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிறோம். இதை பார்த்துட்டு ஒரு சில பேர் நீ அங்கேயே உட்காந்துட்டு பேசாது, இங்கே வா, கேள்வி நீ நேரா களத்துல நெல்லு, முட்டாள்தனமான கேள்விகளை எழுப்பக்கூடியவர்களும் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டுதான் இந்த சமூகத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆக தவறுன்னு தெரிஞ்சா தட்டி கேளு. அது ஊடகத்துல உட்காந்துட்டு பேசலாம், அல்லது நீ நேரடி காட்சியில பேசலாம். எதையும் எதிர்கொள்ள தயாரா இருந்தா எங்க உட்கார்ந்தாலும் பேசலாம். ஆக நம்முடைய சகோதரிகள் அன்னைக்கு பேசிய பேச்சு தவறானதாக இருந்தாலுமே கூட அதற்கு முழுமுதற் காரணமாக இருந்தது தொலைக்காட்சி நிர்வாகமும் அந்த நிகழ்ச்சியை நடத்திய அண்ணன் கோபிநாத் அவர்களும் தான். அவர்கள் இதற்கு பொதுவெளியிலே பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே போல அந்த விவாத மேடை நிகழ்ச்சிகள், நேரடி தொலைக்காட்சி நிகழ்வுகள், இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் வரும். இன்னைக்கு குஷ்பு அவர்களும் இன்னொரு அந்த தொலைக்காட்சியில் நடக்கக்கூடிய கட்ட பஞ்சாயத்து, கணவன் மனைவிக்குள் பிரச்சனைனா அவங்க மாமனார் மாமியார் தீர்த்து வைக்க போறாங்க, இல்ல அவங்க பெற்றோர்கள் தீர்த்து வைக்க போறாங்க, அவங்க குடும்பத்தோட தீர்த்து வைக்க போறான். அதை கொண்டு பொதுவெளியில 2 பேரையும் பேச விட்டு ஒருத்தங்க அடிச்சுக்க வச்சு சொல்வதெல்லாம் உண்மைங்கிற போன்ற நிகழ்ச்சிகள்ல இவர்களுக்கு யார் அந்த உரிமை கொடுத்தா? நீதிமன்றங்கள் இருக்கு, காவல்துறை இருக்கு. அவங்க எல்லாம் செய்யாததை இவங்க செய்யணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஆக சமுதாயத்திலே மாற்றம் வருவதற்கு ஊடகங்கள் துணை நிற்க வேண்டிய ஒழிய சமுதாயத்தை அழித்து நாசமாக்குவதிலே கங்கணம் கட்டி கொண்டு தெரியக்கூடாது என்று சொல்லி இதனால் எல்லாருக்கும் இனிமே அமையட்டும், வார இறுதி சந்தோஷமாகவும் மகிழ்வோடும் குடும்பத்தினரோடு கழியட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.